ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரிஞ்சால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி துறையிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2025 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா 40,000க்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு இருக்க போகுது. அதில் இந்த அங்கன்வாடி துறைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்வது, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்ன கல்வி தகுதி, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தமிழகத்துக்கு மட்டும் எவ்வளோ வேகன்சி கொடுக்க போகிறாங்க, இதில் யாரெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க, யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, எப்படி தேர்வு செய்வாங்க, அனைத்து விதமான டவுட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மற்றும் ஹெல்ப்பர் இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 விதமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கன்வாடி துறையிலும் என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வேகன்சி வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் 2025 40,000க்கும் மேற்பட்ட நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு இருக்க போகுது. அதனால் இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி எக்ஸாம் எதனா இருக்குமா, ஒன்லி எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எதனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட்டே பண்ண போகிறாங்க. அதெல்லாம் எக்ஸாம் ஒன்லி பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு மேற்பார்வையாளருக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த ஹெல்ப்பர் இவங்களுக்கெல்லாம் எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்தளவுக்கு சேலரியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு 8,000லேருந்து 15,000 18,000 கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2025 பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த வேலைக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னா, கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மேற்பார்வையாளருக்கு 12வது முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னா 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025 50,000 வேகன்சி காலிப்படங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 40,000 வேகன்சி ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால் சேலரியை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான சேலரியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்தில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதெல்லாம் பெண்கள் அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் இருக்க போகுது. அதனால் இந்தியா முழுவதுமே சுமார் 40,000க்கும் உதவியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகத்திலிருந்து அங்கன்வாடி மேற்பார்வையாளர் ஆள் சேர்ப்பு 2025 அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி துறையில் அரசு வேலைகளை தேடும் நபர்களுக்கு இந்த ஒரு ஆள் சேர்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பாகும். இதற்கு செயல்முறை ஜனவரி 10 முதலிருந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெறும் என வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலமாக அல்லது ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என சொல்லியிருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதற்கு தகுதி என்ன, எப்படி அப்ளை செய்வது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த விலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நடத்தும் அதிகாரம் பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் நடத்துகிறாங்க. இதுக்கு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உதவியாளர் மேற்பார்வையாளர் இது 2 விதமான போஸ்டிங்கு தான் நடத்துகிறாங்க. அதாவது அங்கன்வாடி அங்கங்கே அங்கன்வாடி துறையில் டீச்சர் இல்லை அப்படின்னா அதுக்கும் ரெக்ரூட்மெண்ட்டு நடத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பொறுத்தளவுக்கு இந்த வேகன்சியை பொறுத்தளவுக்கு 40,000 வேகன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, தோராயமாக கொடுத்துருக்காங்க.
இது இந்தியா முழுவதுமே இவ்வளோ வேகன்சி இருக்குது. சொன்னால் தமிழகத்துக்கு மட்டுமே ஒரு 8000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சில லாஸ்ட் டேட்டு அப்படின்னா பிப்ரவரி 15 நீங்கள் அப்ளை பண்ணுறோம் சொல்லிக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இனிமே நோட்டீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணுவோம். சொல்ல மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு வயது வரம்பு அப்படின்னா நீங்கள் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்க வேணும். தேர்வு செய்யும் முறை பார்த்திங்கன்னா கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் அனைவருமே தேர்வு செய்வாங்க. ஆனால் சேலரியை பொறுத்தளவுக்கு மாதமே பார்த்திங்கன்னா பேசிக்காகவே 18,000லேருந்து 8,000லேருந்து 18,000 கொடுக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா போஸ்டிங் மாறும். அதனால் இந்த சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான அவங்களுடைய வெப்சைட்லேயே அனைத்துமே நீங்கள் தேர்வு செய்யலாம். ஆனால் கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு மேற்பார்வையாளருக்கு 12வது முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அல்லது அங்கீகாரம் பெற்ற வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே உதவியாளருக்கு 8th அல்லது 10th தேர்ச்சி நீங்கள் பெற்றிருக்கணும். ஆனால் இந்த வேலைக்கு வயது வரம்பு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் தளர்வுகள் இருக்கக்கூடிய வயது என்ன ஆண்டு என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு மட்டுமே 5 ஆண்டுகள் தரவுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஓபிசிக்கும் 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கும் பிடபிள்யூஎஸ்க்கும் 10 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்படும். யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னா இந்த முதல் பட்டதாரி, மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் இதில் முன்னுரிமை 20% ஒதுக்கிட்டாங்க. முதல்லே ஒதுக்கிட்டாங்க. ஆனால் நீங்களாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிக்கும். ஆனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு விண்ணப்பம் கட்டணும் அப்படின்னா பொது பிரிவினருக்கு ஓபிசிக்கும் 300 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிடிஓக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய் பெண்கள் நீங்கள் கட்டி தான் ஆகணும். பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே கட்டணம் கிடையாது. ஆண்களெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பத்துக்கான அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்டுகள்லாம் தேவைப்படுது அப்படின்னா சமீபத்தில் பாஸ்போர்ட் புகைப்படம் நீங்கள் சமீபத்தில் எடுத்துருக்கணும். புகைப்படம், ஸ்கேன் செய்யப்பட்ட கையெழுப்பு, கல்வி சான்றிதழ், 8வது 10வது 12வது படிப்பு சான்றிதழ், பட்டப்படிப்பு இதெல்லாம் நீங்கள் சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். அடுத்ததாக ஜாதி சான்றிதழ், உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், அரசாங்கம் வழங்கப்பட்ட அடையாள சான்றிதழ், எதனா ஆதார் அட்டை இல்லை பேன் கார்டு இதெல்லாம் நீங்கள் வைத்திருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதில் அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியாக போகிறது. இதில் தேர்வு பட்டியல் பார்த்திங்கன்னா கல்வி மதிப்பெண் மற்றும் ஆவண சரிபார்ப்பு அடிப்படையில் இறுதி தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கேற்ப நியமன கடிதங்கள் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் வள்ளி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ண போகிறாங்க. ஹைலைட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்களுக்கு வீடியோ தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் இப்போ கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த இந்த அங்கன்வாடி துறையில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இப்போ 2025 பெரிய ரெக்ரூட்மெண்ட்டாக தான் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்ததாக போஸ்ட் ஆஃபீஸ் துறையிலும் பெரிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் அவுட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம சேனல் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.